அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயகன் 27ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு உத்தரவு ஒரு வாரத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிவித்திருந்தார்கள். அதுபோலவே 27ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயக சாதகமாக அமையும் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அவர்கள் அளித்து விடுவார்கள். ஒரு வாரத்தில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களுமே அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுமே காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வழக்கு அதாவது இந்த ஜனநாயகன் படத்தின் விவகாரம் இதை நோக்கி தான் தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்றது நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது, இல்லை ஒரு குழப்பமாக தான் இருக்கிறது தற்போது வர நியூஸை பார்க்கும்போது. ஏன்னா இந்த படத்தின் விவகாரம் குதிரை கொம்பு போல போய்கிட்டு தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உயர்நீதிமன்றத்தில் என்ன நடந்துச்சு, என்ன விவாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டார்கள், அடுத்த கட்டமாக தயாரிப்பு தரப்பில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, நீதிமன்றத்தில் என்ன கூறினார்கள், சென்சார் போர்டு என்ன கூறினார்கள் அப்படின்ற விஷயங்களை ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். தமிழ் தேசிய குரலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சுட்டு வரீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். நீங்கள் ஆதரவு தருவது தான் என்னோட வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா பங்களிப்பாக இருக்கும் நேரத்தில் குறிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜனநாயகம் குறித்து என்ன நடந்தது அப்படின்றத விரிவாகவே பார்த்துடலாம். இப்போது இந்த வழக்கு தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் போர்டு அதாவது சிபிஎஃப்சியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க முன்வைக்கிற கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிசம்பர் 19ஆம் தேதி ஜனநாயக படத்தை பார்த்ததுக்கப்புறம் தனி நீதிபதி இதற்கு உத்தரவிட்டது நமக்கு தெரியும். அதாவது நீங்கள் அதாவது யூஎஸ் சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் திருப்பி மறுக்கிறீங்க, அதாவது மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவிட்டதுக்கப்புறம் இரு நீதிபதிகள்கிட்ட அவங்க மேல்முறையீடு போனாங்க. மேல்முறையீடு போனதுக்கப்புறம் திருப்பி உச்சநீதிமன்றம் போனாங்க. யாராவது ஜனநாயகம் தயாரிப்பு தரப்பு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி, இரு நீதிபதி, உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடங்களிலும் ஜனநாயகம் சுற்றி தான் திருப்பி வந்துட்டு இருக்குது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை சொன்னதுக்கப்புறம் இங்கே அதே விஷயங்களை திரும்பவும் சொல்கிறாங்க. அதாவது சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிறேன்னு சொன்னோம். இதற்கு அவர்கள் ஒத்துழைக்கலை. இப்போ மறுவாய்க்கு உட்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் கலரை ஏற்படுத்தும் விதமாக அந்த திரைப்படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு படைகளை பற்றி சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது அங்கே ஏன்னா மறு ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள், அவர் கருத்துக்களை நாங்கள் கேட்டு இருந்ததுக்கப்புறம் இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க. அப்போது இந்த வழக்கு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா அங்கேயே தான் நிற்கிது. ஏன்னா சென்சார் போர்டு ஆரம்பத்தில் இதற்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே தயாரிப்பு தரப்போட வழக்கு தொடர்ந்தப்போ இதை தான் முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் இரு நீதிபதிகள் போனாங்க. நம்ம திரும்பவும் அதை தான் சொல்ல வேண்டியது. இப்போ உச்ச நீதிமன்றம் போனாங்க. அப்போ இரு நீதிபதி திருப்பி ஒரு நீதிபதி அதாவது பார்த்தீங்கன்னா ஆசா அவர்கள் தலைமையிலே திருப்பி விசாரிக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி விட்டாங்க. இப்போது தயாரிப்பு தரப்பு என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரே 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது காரணம் தயாரிப்பு தரப்பில் தான் இப்போ இருக்கிறது. அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான். இப்போது சென்சார் போர்டு அவங்க நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க. நீதிமன்றமும் தெளிவாக அவங்க முடிவை சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு இடத்துலையும் போகும்போது அவங்கவுங்க கருத்து என்னவோ அதை தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு இந்த விஷயங்கள்லாம் பாருங்கள் தெளிவாக சொல்லிவிட்டாங்க. அப்போது தயாரிப்பு தரப்பு என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று, இரு நீதிபதி அவர்கள்ட்டே திருப்பி கோரிக்கைகள் வைக்க வேண்டும். இல்லைன்னா திருப்பி உச்ச நீதிமன்றம் தான் போகணும். உச்ச நீதிமன்றம் போனாலுமே அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. திருப்பி நீங்கள் தனி நீதிபதிகிட்ட போனாலுமே அவங்களும் பார்த்தீங்கன்னா எங்கே வருவாங்கன்னா சென்சார் போர்டு தான் வருவாங்க. சென்சார் போர்டு வரும்போது திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் மறு ஆய்வுக்கு தான் உட்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மறு ஆய்வுக்கு போகும் பொழுது அங்கே இப்போது இந்தியாவுக்குள்ள வெளிநாட்டு சக்திகள் கலவரம் ஏற்படுத்தும் விதமாக அங்கே காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது சம்மந்தப்பட்டவர்களும் தனிப்படையில் என்னென்ன பிரச்சனைகளை அவங்க திரைப்படத்தில் உருவாக்குற மாதிரி இருக்காங்களோ அந்த தனிப்படையை சேர்ந்தவர்கள்லாம் அவர்களும் அந்த படம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி தெரிகிறது. அப்போது இவங்களெல்லாம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் தருவதற்கு இன்னும் 3 to 4 வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதில் முக்கியமான அரசியல் பிரமுகர்களும் பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளரும் சில வழக்கறிஞர்களும் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தான் சொல்கிறாங்க. அதாவது வழக்கை வாபஸ் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் போர்டு என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். அதாவது அப்பையும் இதே 3 to 4 வாரங்கள் ஆகும். அதற்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கும் அரசியல் போக்கு அப்படிதான் இருக்கிறது. ஏன்னா நீதிமன்றம் நீங்கள் செல்லும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குமே போனது சென்சார் போர்டு இல்லை. பார்த்தீங்கன்னா
ஜனநாயகம் பட தயாரிப்பு மூலமாக தான் போயிருக்காங்க அப்படின்றதுனால இந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. இப்போ சிபிஎஃப்சி அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் போர்டு வந்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும், இந்த நேரங்காலம் ஒதுக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறது. இதில் தயாரிப்பு தரப்பு என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் அங்கே திரும்பவும் தான் சொல்கிறேன், கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. இல்லைன்னா இரு நீதிபதிகள் அமர்வு வந்து தனி நீதிபதிக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த தனி நீதிபதி இவங்க போகிறாங்களா, இரு நீதிபதி அமர்விட்டு திருப்பியும் இதை வந்து மேல்முறை செய்கிறாங்களா, இல்லை உச்சநீதிமன்றம் போகிறாங்களா, இல்லை சென்சார் போர்டு போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் தயாரிப்பு தரப்பு தான் முடிவு செய்ய வேண்டும். இதற்கு பின்பு சென்சார் போர்டு வந்து பார்த்திங்கன்னா மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது மறு ஆய்வாளர்கள்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பு தரப்பில் வந்து அவங்க சொல்லும் அந்த காட்சிகளையும் வசனங்களையும் நீக்கிவிட்டு திரும்ப ஒரு தடவை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு ஒரு முடிவு வரும். அதற்குள்ள தேர்தல் நெருங்கிவிடும். தேர்தல் நெருங்கினதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை உருவாகுன்றது தற்போது சில விஷயங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்குது. அது என்னன்னா, அதாவது இந்த தேர்தலை ஒட்டி இந்த திரைப்படம் இருக்கிறது, அதற்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா தேர்தல் ஆணையம் உள்ள நுழைன்னு சொல்கிறாங்க. இதற்கும் வழக்கு பதிவு செய்வதற்கு, அதாவது யார் வேணால் வழக்கு பதிவு செய்யலாம், ஆனால் இந்த ஆளும் கட்சி சும்மா விடுமா? அதாவது யாரெல்லாம் இந்த எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டும் அந்த அதிகாரத்தின் மூலமாக அவர்கள் ஒரு முடிவெடுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது தேர்தல் ஆணையம் வந்து இந்த தேர்தல் வரைக்கும் இந்த படத்தை தடை செய்ய உத்தரவிட்டால் ஜனநாயகம் தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார், விஜய் என்ன பண்ண முடியும்? இதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இழதான் செய்கிறது. ஏன்னால் இங்கு தமிழகத்தில் அதாவது இந்திய சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா அங்கங்கே அதாவது ஒரு பதவிக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தின்படி தான் இந்த ஜனநாயகம் படம் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலுமே நீதிக்கு உட்பட்டு தான் நகர்தா இல்லையான்றதான் மக்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது விஜய் அவர்களை பழிவாங்கும் விஷயமாகவும் அதேனா இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் பேசப்பட்டு வருகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்து தேர்தல் ஆணையம் பக்கம் போச்சு அப்படின்னா ஜனநாயகம் கண்டிப்பாக 2026 இந்த தேர்தல் முடிந்த பின்பு தான் ரிலீஸ் ஆகும். அதற்கு முன்பு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதற்கு முன்னாடி கண்டிப்பாக நாம் சொன்னது போல சென்சார் போர்டு வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதாவது மறு ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்த பின்பு ரிலீஸ் பண்ணுவதற்கு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் தற்போது நிலவரத்தின்படி சொல்லலாம். ஆனால் நீதிபதிகள் ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் உள்ள அதிகாரத்தின்படியும் அங்கு நடக்கும் விஷயங்கள் படி தான் அவங்க அடுத்தடுத்த கட்டமாக தீர்ப்பு வழங்குவார்கள். இப்போ முதல் இடத்துக்கு வரும், நம்ம ஜனநாயகம் படத்துக்கு 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் சொன்னாங்க பார்த்தீங்களா? இப்போ எந்த மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்றத எல்லாரும் பார்த்துக்குங்க மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நாம் ஒன்று நினைப்போம் அங்கொன்று நடக்கும். ஏனென்றால் இந்த சட்டம் என்ன சொல்கிறதோ அதற்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா சட்டம் சொல்லும் விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு துரும்பு அதாவது கிடைத்து விட்டால் போதும், அதை வந்து மெதுவாக நகர்த்துவதற்கும் வேகம் பிடித்து நகர்த்துவதற்கும் தீர்ப்பு முடிவு பண்ணுறதுக்கும் வந்து சாதகமாக அமையும். ஆனால் நீதிபதி தரப்பில் எடுத்து வைத்த வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சென்சார் போர்டுக்கு நீங்கள் அதாவது நேரங்காலம் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்ற விஷயத்தில் அவங்க தெளிவாக ஒரு முடிவெடுத்து தான் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகிறாங்க. இதில் ஜனநாயகம் தயாரிப்பு தரப்பு என்ன முடிவெடுக்கிறது, அடுத்து விஜய் அவர்கள் தரப்புக்கு சென்ற பின்பு இது அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நீதிமன்றம் உத்தரவு இல்லாமல் சென்சார் போர்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காம படம் ரிலீஸ் பண்ண முடியாது. இது நமக்கு தெரிந்த விஷயமாக இருந்தாலுமே ஜனநாயகன் அலக்களிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த அலக்களிக்கப்படுவது விஜய்க்கு சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான், இது எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனாலுமே ஜனநாயகன் மாபெரும் மாற்றத்தை அதாவது மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தால் அந்த சூடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி 15 வரைக்கும் இருந்திருக்கும் அந்த தாக்கம். அதுக்கப்புறம் வந்து அணைஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம். அதனால் இது வந்து இப்பொழுது நிலவரம் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா மார்ச்சில் தான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி தெரிகிறது. அப்போது இதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் எண்டில் மே மாதம் வரும்பொழுது 1லேருந்து 1.5-2 மாதத்துக்குள்ளே வந்து எலெக்ஷன் வந்துடும் ஜனநாயகம் ரிலீஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்தால் விஜய்க்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதற்கு விடுவார்களா அப்படின்றது தான் தற்போதைய நிலவரம். இதே மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.